வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க 0 பாயிண்ட் லக்ஷ்மி. இன்றைக்கி சீனில் ராகினி வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, நீ காவேரி வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. அங்கே போய் ஒரு பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க நம்மளுடைய வெண்ணிலா. இதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து நம்மளுடைய காவேரியோட இந்த காஸ்டியூம் தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த காஸ்டியூம்லேயே தான் வந்து அதே டேயில் ஷூட்டிங் நடந்தப்போ அன்றைக்கி வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில், அதாவது கங்கா இருக்காங்க, அவங்க தங்கச்சி இருக்காங்க. அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே டேயில் வந்து நம்மளுடைய வெண்ணிலாவுமே காவேரி வீட்டில் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் மீன்ஸ் ஏதோ ஒன்று சொல்ல தான் போகிறாங்க. ஆல்ரெடி இங்கே வேறு சாரதாம்மா வேறு டைவர்ஸ் கொடு அது இதுன்ட்டு அவங்க வேறு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முடிவில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வெண்ணிலா அங்கே வர்றது, ஹவுஸ் ஓனர் அம்மா வேறு ஒரு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல வெண்ணிலா வர்றது அப்படின்ட்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது. இது வந்து நாளைக்கான சீனில் வந்துருமா இந்த காட்சிகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் ஃப்ரைடே எபிசோடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எபிசோடாக தான் எப்போயுமே இருக்கும். அது மட்டும் கிடையாது, ப்ரமோவோடைய இதில் பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனிவேஸ், காவேரி வீட்டுக்கு வெண்ணிலா வர்றது கன்ஃபார்ம் தான். ராகினி வந்து நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சில ஏற்றி விட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி வெண்ணிலா இங்கே வந்து பேச போகிறாங்க. காவேரியோட பதில் என்ன? இந்த தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் வெண்ணிலாவும் காவேரியும் மீட் பண்ணுறது, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தெளிவு மீன்ஸ் காவேரி பற்றி எல்லா விஷயங்களும் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வராங்க. அதே மாதிரியே நிறைய நகர்வுகளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இங்கே நம்மளுடைய காவேரியுமே வெண்ணிலாவை சந்திக்கிறாங்க. இவங்களுடைய இந்த சீன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். பட் அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் நமக்கு காட்சிகளில் பார்த்ததுனால, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் கோவிலில் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. அதாவது கோவிலில் வந்து விஜய்க்கு வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்த டாக்ஸ் வந்து கொஞ்சம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நாளைக்கான சீனா இல்லை ப்ரமோவா, வெயிட் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.